ராமானுஜாய நமகா. நீங்கள் பார்த்துட்டு வர கோவில் செல்லப்பிள்ளை செல்வநாராயணன்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. பெருமாள் பார்க்க பார்க்க கண்கள் அப்படியே அழகாக இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோவிலை விட்டு வெளியே வர மனசே வராது. செல்வநாராயண சுவாமி டெம்பிள் மேல்கோட்டை. இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டின் அதாவது முற்பகுதியில் ராமானுஜர் இங்கே 12 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவருடைய முயற்சியால் அதாவது மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த இந்த செல்வநாராயண பிள்ளை கண்டெடுக்கப்பட்டது. மண்ணில் புதைந்திருந்த செல்வநாராயணர் நம்மளுடைய ராமானுஜர் தான் கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார். மொத்தம் 5 நாராயணனை பிரதிஷ்டை செய்தார். இதில் இப்போ பார்க்குறது நீங்கள் செல்வநாராயண பெருமாள் கோவில். அதே மாதிரி பார்த்தீங்களா, கன்னடத்தில் செல்வநாராயணா கோயில் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டு ஹொய்சலா அரசன் அதாவது விஷ்ணுவர்தனின் உதவியோடு இவர் ராமானுஜர் திருநாராயணபுரம் அப்படின்னு அழைக்கும்படி செய்தார். ராமானுஜர் தங்கி இருந்த காலத்தில் தினசரி அதாவது வாரம் மாதம் வருடம் வழிபாடு இந்த கோவிலில் நிறைய பின்பற்றி இருந்தது. இந்த தூண்களுடைய சிற்பங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக தாமரைப்பூ மாதிரியும் ஹோல்ஸ் மாதிரியும் ரொம்ப கண் கவரும் விதத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோயில் செல்வநாராயண திருக்கோவில் திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டை. இங்கே இந்த தல சிறப்போடு என்னென்னா, இந்த தூண்கள் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க, சிலைகள் ஒவ்வொன்றும். இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்களா கல்யாணி தீர்த்தம் அப்படின்ட்டுருக்கு. அந்த தீர்த்தம் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதில் 400 படிக்கட்டு ஏறுனா மலைக்கோட்டையில் யோக நரசிம்மரை நம்ம தரிசனம் செய்யலாம். இது பார்த்தீங்களா சன்னதிக்கு செல்ல 9 படிக்கட்டு இருக்குது. யோக நரசிம்மரின் கட்டளைப்படி நவகிரகங்கள் இங்கே படிக்கட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த யோக நரசிம்மரை தரிசித்தவங்களுக்கு கிரகதோஷம் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மலையில் ராமானுஜருடைய பாதமானது இருக்குது. நீங்கள் பார்க்குறது தான் இந்த மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய மேலொரு கோபுரம் தெரியுது பாருங்கள், அதுதான் யோக நரசிம்மர் சுவாமியுடைய கோவில். மாசி மாதத்தில் கங்கா தீர்த்தம் இங்கே வருவது ஐதீகம். தீர்த்த கரையில் பார்த்தீங்களா பிந்து மாதவன், நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், மாருதி பல சன்னதிகள்லாம் நிறைய அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது கல்யாணி தீர்த்தம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிறையா ஷூட்டிங்லாம் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. படையப்பா படம், ஷாஜஹான் படத்தில் மின்னலை பிடித்த பாடல்கள் மற்றும் முத்து படத்தில் இந்த தானங்கள் கொடுக்கறது, இதில் நடந்து இந்த படிக்கட்டில் நேராக நடந்து வருவார். இந்த மாதிரி நிறையா படங்கள் இந்த கல்யாணி குளத்தில் எடுத்திருக்காங்க. இந்த தூணில் நிறையா பாடல் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. நிறையா பாடல்கள் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களாவே தெரியும். இந்த இடத்துல தான் இருந்து தானம் கொடுப்பார் முத்து ரஜினி, ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ரஜினிகாந்த். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மின்னலை பிடித்த சாங்ஸும் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. படைப்பா படத்தில் ஹரே ஹரேங்கிற சாங்ஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. இது நல்ல ஒரு ஷூட்டிங் ஏரியா. பார்க்குறதுக்கு ஒரு நிறைய படங்கள், அதாவது பழைய படங்கள்லாம் இந்த இடத்துல சிவாஜி, ரஜினி இந்த மாதிரி காலத்துலேயும் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பழமையான கோவில், பழமையான இந்த கல்யாணி தீர்த்தம். இந்த கல்யாணி தீர்த்தத்தில் பார்த்தீங்களா மொத்தம் 5 குளமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்வநாராயணன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த கல்யாணி குளம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது செல்வநாராயணனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள், சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நாம் தரிசனம் செய்கின்றோம். அந்த கேப்லாம் விட்டு சந்தா இந்த மாதிரி எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு அறிவியலுமே இல்லாத போது அதுக்கு முன்னாடியே முன்னோர்கள் இப்படி செஞ்சுருக்காங்கன்னா நினச்சி பார்க்கவே தத்துரூபமாக உள்ளது இந்த சிலைகள் எல்லாம் பார்க்க. இந்த கோவிலுக்கு உள்ள தூண்கள் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ரங்கநாதர் அந்த தூண்லேயே ரங்கநாதர் சிலை எப்படி செஞ்சுருக்காங்க. அந்த பாருங்கள், ரங்கநாதர் சிலையானது சின்ன இடம்தான், ஆனால் இவ்வளோ அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்காங்க. முடிந்தால் ஒரு முறை செல்வநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். மேல்கோட்டை. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப்.